ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே கோமதியும் ராஜியும் வந்து கோயிலில் வந்துட்டு ராஜோட அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்க்குறாங்க. எங்கே போனாலும் இதுக வேற வந்து இப்படி பண்ணுதுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. கோயிலை வச்சு கூட இப்போ திட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நீ பேசாத, நீ தான் முதல்ல ஓடி போய் குடும்ப மானத்தை வாங்கின, இப்போ அதே மாதிரி இவளும் வந்திருக்கா, நீ பண்ணதெல்லாம் பெரிய தப்பு, நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன என்ன வேணாலும் சொல்லி திட்டிக்கினேன், ஆனால் வந்து ராஜி எதுவும் சொல்லாத அப்படிங்கிறப்ப ஒன்றை மாதிரி தானே அவளும் பண்ணியிருக்கா. இவன் எனக்கு பொண்ணே கிடையாது, எப்போ வந்து வீட்டை விட்டு போனாலும் அப்போவே இவளை தலை முழுகிட்டேன், எனக்கு பொண்ணே கிடையாது, செத்துட்டா அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி வருத்தமாகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வேற வந்துடுறாரு. ஏன் என்னாச்சு சொல்லு, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்குறப்ப சொல்லவே இல்லை. அவங்க இல்லை இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்ன அன்னைங்காரன் தானே, என்ன சொன்னா சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, ஆனால் ராஜியை வந்து பொண்ணே இல்லை செத்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நாங்கள் இருக்கோம், நீ அதை நினச்சலாம் எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம மயில் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம சரவணன் வராரு. சரவணை பின்னாடி இருந்து வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா, இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நானும் நினச்சிருக்கேன், நம்ம வேலை செய்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி நின்று இப்படிலாம் பேசணும்னு நினச்சி எனக்கு இதே மாதிரி அமைஞ்சிருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மீனா வந்துடுறாங்க. உடனே ஒரு மாதிரி சையாயிடுச்சு நம்ம சரவணனுக்கு.